நம்ம இயேசுநாதருடைய பைபிள் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஒரு வேசி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து எல்லோரும் கல்லடி நமக்கு தெரியும். அப்போ மனம் திருந்தி வாழக்கூடிய ஒரு திருடனுக்கு இந்த உலகத்தில் ஒரு இடமே இல்லையா? அவருக்குன்னு அது யூபிஎஸ்சி வந்து 3 ஸ்டேஜஸில் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸுங்கிறது 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 ப்ளஸ் 2 ஆப்ஷனல் 1 எஸ்ஏ. இதுதான் முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் இன் மெயின்ஸ். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். அது யூபிஎஸ்சி வந்து 3 ஸ்டேஜஸில் வந்து நம்ம எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க. யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸுங்கிறது 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி அப்படின்னு ஒரு ஸ்டேஜ், அதுக்கடுத்தது மெயின் எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்தது இன்டர்வியூ அப்படின்னு 3 ஸ்டேஜ் இருக்குது. இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஆன்சரில் ஒரு ஆன்சரை ஷேர் பண்ணி எடுக்கக்கூடிய ஆப்ஜெக்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு அது வந்து வரும். அது எல்லோரும் எழுதியாகணும். அதுக்கடுத்தது மெயின் எக்ஸாமினேஷனுங்கிறது ரிட்டன் எக்ஸாமினேஷன், டெஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமினேஷன்ஸ். அதுக்கடுத்தது இன்டர்வியூ வந்து அஸ் யூஷுவல் இன்டர்வியூ. இந்த ஆப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் ப்ரிலிமினரியில் 2 பேப்பர் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு பேப்பரு, இன்னொன்று வந்து சிசாட் அப்படின்னு சொல்லக்கூட சிவில் சர்வீஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு ஒரு பேப்பர். இந்த சிசாட் அப்படிங்கிறது வந்து 33% மார்க் எடுக்க வேண்டிய ஒரு குவாலிஃபைடு பேப்பர்ஸு. ஸோ இதில் வர ஸ்கோர் பண்ணுறக்கூடிய ஸ்கோர்ஸ் வந்து மெயின் கவுண்டிங்கில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அது வந்து குவாலிஃபைடு பேப்பர்ஸு. அதில் வந்து சில கணக்குகள், சில வெர்பல், நான் வெர்பல் விஷயங்கள், காம்ப்ரிஹென்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பட் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கும் கவுண்ட் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, இந்த மாதிரியான நம்ம கரண்ட் அஃபேர்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான பல்வேறு விதமான சப்ஜெக்டுகள்லாம் சேர்ந்து உள்ள ஒரு தொகுப்பு. இதில் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கும். இந்த 100 கொஷினுக்கு ஒரு கொஷினுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு மார்க்கு தவறாக ஒரு கொஷின் தவறாக பண்ணோன்னா 0.33 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க, நெகட்டிவ் மார்க்ஸில் போகும். இந்த மாதிரி இதை அட்டன் பண்ணோம்னா பொதுவாக வரக்கூடிய அப்ளை பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்களும் இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2ஐயும் வந்து அட்டன் பண்ணணும். ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் சிசாட்டில் 33% மார்க் எடுத்தவங்க அத்தனை பேரையும் குவாலிஃபைடு அப்படின்னு கன்சிடர் பண்ணிவிட்டு தென் சிவில் சர்வீசஸ் அந்த ஜென்ரல் ஸ்டடீஸோடைய முழு மார்க்கையும் எடுத்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதில் ரேங்க் பண்ணுவாங்க. ரேங்க் பண்ணி ஒட்டுமொத்த வேக்கன்சி எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 13 மடங்கு 12லேருந்து 13 மடங்கு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர்ஸ் எடுத்துக்குவாங்க. உதாரணமாக 1000 வேக்கன்சி இருக்குதுன்னா 13,000 பேர், மொத்தம் 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதில் ஒரு 13,000 பேரை மெயினுக்கு அட்மிட் பண்ணுவாங்க. 12,000லேருந்து 13,000 பேர் அட்மிட் பண்ணுவாங்க. ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு ஒரு 4 ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் இருக்குது. ஏற்கனவே அந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் சிலபஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பேப்பர் 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்தது 2, அதாவது ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பராக பிரிச்சுருப்பாங்க, ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் 2 பேப்பர் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்கும் ஆல் பேப்பர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்ஷனல் பேப்பர்ஸ் கேரிஸ் ஈக்குவல் மார்க்ஸ், 250 மார்க்ஸ் இருக்கும் அதுக்கு. அது தவிர ஒரு எஸ்ஏ பேப்பர். அதுக்கடுத்தது 2 லாங்குவேஜ் பேப்பர்ஸ். லாங்குவேஜ் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்திய மொழி ஒன்றும், அது தவிர ஒரு இங்கிலீஷ் பேப்பர் இருக்குது. இது 2ம் குவாலிஃபைட் நேச்சர். லாங்குவேஜ் பேப்பருங்கிறது மொழி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி குவாலிஃபைட் நேச்சருக்காண்டி உள்ளது. அது 2லையும் பாஸ் பண்ணணும் அந்த லாங்குவேஜ் பேப்பர்ஸில். அது இங்கிலீஷ் இருக்கும், அது ஒரு சாதாரண ஒரு இதுதான் வச்சுங்களேன், ஒரு குவாலிஃபைங் லாங்குவேஜ் எபிலிட்டி எப்படின்னு பார்க்குறதுக்கு. இந்த மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, 2, 3, 4 ப்ளஸ் 2 ஆப்ஷனல் 1 எஸ்ஏ. இதுதான் முக்கியமான டிசைடிங் ஃபேக்டர் இன் மெயின்ஸ். இதில் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷனல் பேப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி 2 ஆப்ஷனல் இருந்துச்சு, இப்போ ஒரு ஆப்ஷனல் தான் இருக்குது. இந்த ஒரு ஆப்ஷனல் பேப்பருடைய தன்மைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷனல் இருக்குது. ஃப்ரம் அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 50-60 ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம அதில் பார்த்திங்கன்னா தெரியும். லிட்ரேச்சர்லாம் கூட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இதோடைய லெவல் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்னு கூட சொல்ல முடியாது. டிகிரிக்கும் கொஞ்சம் மேலே, பிஜிக்கும் கொஞ்சம் கீழே, 2க்கு இடையில ஒரு ஹானஸ் டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட் இது. எப்படின்னா டிகிரியில் வந்து நம்ம வந்து 3 வருஷம் படிப்போம் இல்லையா? 3 வருஷம் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 செமஸ்டரு, மொத்தம் 6 செமஸ்டர் நம்ம எழுதுகிறோம். 6 செமஸ்டரில் மேஜர் மட்டும் பிரிச்சிங்கன்னா சம் பேப்பர்ஸ் வரும் இல்லையா? இது எல்லா மேஜரையும் ஒன்று சேர்த்து 2 பேப்பருக்குள்ளே அடக்கிடுவாங்க. இப்போ உதாரணமாக அக்ரிகல்ச்சர் 4 வருஷம் படிக்கிறாங்க. அக்ரிகல்ச்சர் அந்த 4 வருஷம் படிக்கிற படிப்பை 2 பேப்பருக்குள்ளே அடக்கி கேட்டுருவாங்க. ஹிஸ்ட்ரி இது ஒரு 3 வருஷம் படிப்பாங்களே, பிஏ ஹிஸ்ட்ரி,
இந்த 3 வருஷம் படிக்கிற மொத்த பேப்பர்ஸையும் சேர்த்து இந்த 2 பேப்பருக்குள்ளே அடக்கி அந்த கேள்விகளை முடி கேட்டுருவாங்க. இந்த மாதிரி அதனுடைய சிலபஸ் வந்து அவ்வளோ ஒரு சுருக்கமாகவும் ரொம்ப விரிவாகவும் ரொம்ப காம்பேக்டாகவும் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு சிவில் சர்வீஸுடைய சிலபஸ். சரி, 2 பேப்பர் தானே கேட்பாங்க, அதனால் சாதாரணமாக எழுதிடலாமா? நம்ம யூஸ்வலாக நம்ம டிகிரி மாணவர்கள்லாம் எப்படி எழுதுவாங்கன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி படித்து அந்த வாரத்தில் அந்த பேப்பரை தட்டி விட்டு போயிடுவாங்க. அப்படி பண்ண முடியுமானா அப்படி பண்ண முடியாது. சிவில் சர்வீசஸுடைய ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப நுட்பமாக ஆழமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ரொம்ப ஆழமாக படித்தா மட்டும்தான் எழுத முடியும். ஆப்ஷனல் எல்லாம் வந்து போகிற போக்கில் தட்டிட்டு எழுதுகிற கதையெல்லாம் ஆகாது. அதனுடைய கொஷின்ங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு லெவல் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி இந்த லெவலில் நம்ம டிகிரி கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா அதை தாண்டி அட்லீஸ்ட் இவ்வளோ உயரத்துலையாவது இருக்கும். அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும், அதுக்கு நம்ம தயாராகிக்கணும். டிகிரியில் என்னத்தை எழுதினாலும் கொஞ்சம் மார்க் போடுவாங்க. சரி, பையன் வந்து ஒரு 10 பக்கத்தில் எழுதியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் போடுறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. இரலவெண்ட் ஆன்சருக்கு 1 மார்க்குமே போட மாட்டாங்க யூபிஎஸ்சியில். 10 மார்க் கொஸ்டினாக இருக்கும் அல்லது 15 மார்க் கொஸ்டினாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது சரி ஒரு பக்கம் ஃபுல்லாக எழுதியிருக்காருன்னு 1 மார்க் போட்டு வரான்னா அப்படி போட கூட சம்டைம்ஸ் இருக்காது. இரலவெண்ட் ஆன்சராக இருந்தால் மார்க்கே வராது. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், 250 மார்க் இருக்குது ஒரு பேப்பருக்கு. 250 மார்க்கில் நம்ம ஆளுங்கள்லாம் எழுதினாங்கன்னா நான் 200 மார்க்கு அல்லது 230 மார்க்கெலாம் எடுக்கணும்ல. அவ்வளோலாம் வர்றதே இல்லை. 100 மார்க்கு தாண்டி போனாலே பெரிய விஷயமா இருக்குது ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம். சம்டைம்ஸ் 100லேருந்து 110 மார்க்கே ரொம்ப நல்ல மார்க்காக இருக்குது. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்லாம் ஒரு 150 மார்க்கே ஒரு நல்ல மார்க். உங்கள் ஆப்ஷனல் ஹிஸ்ட்ரி தானே சார், அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன் சார். அதில் எப்படி உங்களை ரெடி பண்ணிட்டீங்க அந்த மெட்டீரியல்? என்னுடைய ஆப்ஷனல் வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, இப்போ தமிழ் லிட்ரேச்சர் 2 ஆப்ஷனல் வச்சுருந்தேன். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து எழுதுகிற பொழுது ஹிஸ்ட்ரி வந்து என்னுடைய லவபிள் சப்ஜெக்ட், என்னுடைய டிகிரி சப்ஜெக்ட் அது. ஸோ அதனால் நான் அதை ஃபுல்லாகவே படிப்போம். இந்தியன் ஹிஸ்ட்ரி மேஜர் பார்ட்டு ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். அதாவது ஏன்ஷியன் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, தென் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இது எல்லாம் இருக்கும். ஹிஸ்ட்ரியோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வாஸ்ட் சிலபஸ். அது ஹிஸ்ட்ரி வந்து அதை படிக்கணுங்கிற பொழுது மிகப்பெரிய வாஸ்ட் சிலபஸை படித்து முடிக்கிறதுக்கே நம்மளுக்கு மூச்சு வாங்குது. இதுக்கப்புறம் புத்தகத்தை எப்படி படித்து முடிக்கிறது அப்படின்ற விதத்துலேயே நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஹிஸ்ட்ரியோட டேஸ்ட் தெரிஞ்சவங்க, அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க, அல்லது அதை படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களால நிச்சயமாக ஹிஸ்ட்ரியை ரொம்ப நல்லாவே படிக்க முடியும். எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான். ஹிஸ்ட்ரி இஸ் மோர் பிகாஸ் நான் ஹிஸ்ட்ரியை படித்ததுனால சொல்கிறேன். ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப எளிதாக எல்லோரும் படிப்பாங்க. ரெண்டாவது அதில் வந்து ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்குன்னு படிக்க சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இவ்வளோ வித்தியாசமான கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்படியாப்பட்ட ஒரு ஆச்சரியமாக இருக்கும் சார். இப்படியாப்பட்ட அரசர்கள்லாம் இங்கே இருந்திருக்காங்களே. குதிரை இந்த செங்குஸ்தான் சொன்னீங்க சார் நீங்கள். ஆமாம், செங்கிஸ்கான் உலகத்தில் இவ்வளோ பெரிய பேரரசில் இப்படி போயிருக்காரு. செங்கிஸ்கான் ஒரு வேளை இந்தியாவுக்குள்ளே வந்துருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குன்னு ஒரு நாள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்குலாம் தலை சுத்தம். ஸோ இப்படியெல்லாம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லா ரொம்ப ஒரு நம்ம வரலாறுங்கிறது இது வந்து ஒட்டுமொத்த நாலேஜோட தொகுப்பு இல்லையா? அது ஒட்டுமொத்த அனுபவங்களின் தொகுப்பு தானே வரலாறு. அந்த அனுபவங்கள் அப்படி இருக்கிறத வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறது ரொம்ப ஒரு வாஸ்ட் ஏரியா. நல்ல புத்தகங்களை படிக்கணும். ஹிஸ்ட்ரியில் பொறுத்தவரை ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரட்டேஷன்ஸ் முக்கியம். இப்போ என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு அப்படின்னு கேட்குறது மட்டும் ஹிஸ்ட்ரியில் கேட்க போகிறதில்ல. ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, இப்படி நடக்கலைன்னா எப்படி ஆயிருக்கும், அல்லது இப்படி நடந்திருந்தால் இப்படி இது வந்து நடந்ததுனால என்னென்ன எதிர்விளைவுகள்லாம் ஏற்பட்டுச்சு, இப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கல் அனாலிசிஸ், ஹிஸ்டாரிக்கல் இன்டர்பிரட்டேஷன்ஸ் தான் அதிகமாக அந்த நோக்கத்தில் தான் இருக்கும். கேட்பாங்க. அப்படி தான் வந்து கொஸ்டின்ஸே இருக்கும். அனுமானங்களா சார் அப்படின்னா நீங்கள்? அது அனுமானங்கள்னு சொல்ல முடியாது. இப்போ உதாரணமாக இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அழிஞ்சு போச்சு, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா? அந்த காரணங்களை பற்றி ஒரு 10-15 தியரிஸ் எல்லாம் இருக்குது. இப்படிலாம் அழிஞ்சிருக்கலாம், இதில் வெளியிலேருந்து வந்த ஒரு அந்நிய படைகள் வந்து அழிச்சிருக்கலாம், அல்லது வெள்ளம் அல்லது ஏதோ பூந்து அழிச்சிருக்கலாம். இது மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். இது என்னத்துக்கு ஒன்றையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விவகாரங்கள் தான் முக்கியமாக இருக்குமே தவிர, பொதுவாக நம்மளுடைய டிகிரி புத்தகங்களில் அல்லது நம்ம மற்ற ஜென்ரலாக அகடமிக்ஸில் படிக்கிற பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதோட நின்றுடும், எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறதோட நின்றுடும். இது அப்படி இல்லை. ஏன் நடந்துச்சு, இதனால் என்ன விளைவு ஏற்பட்டுச்சு, இதனால் இந்த ஹிஸ்ட்ரி எந்தளவுக்கு மாற்றமாயிருக்கு, பண்பாட்டு கூறுகள் எப்படி மாற்றமாயிருக்கு, அரசியல் நிர்வாக கூறுகள் எந்தெந்த அளவுக்கு மாற்றமாயிருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை படிக்கிறவங்க இப்போ நிறைய பேர் பயப்படுறது என்னென்னா, இது ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட், இது எப்படி படிக்கிறதுன்றது. அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த வாஸ்ட் சப்ஜெக்டை எளிதாக படிக்கலாம். ரெண்டாவது, ஹிஸ்ட்ரி படிச்சிட்டோம்னா நம்மளால் மேஜரான பல்வேறு விதமான விஷயத்தை பற்றி நல்லா புரிஞ்சிக்க முடியும், நிறைய விஷயங்களை எழுத முடியும். மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸில் நிறைய விஷயங்களை எழுத முடியும். அந்த மாதிரி இது இருக்குது.
இது தவிர ஆப்ஷனையும் இதுவாகலாம் அவங்க ஜென்ரல் ஸ்டடீஸுக்கும் நிறைய எழுதலாம். ஸோ அது அப்புறம் வந்து நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் பற்றி கேட்டிங்க. தமிழ் லிட்ரேச்சர் என்னுடைய இன்னொரு ஆப்ஷனில். ஸோ அப்போ லாஸ்ட்டு நான் எழுதின பொழுது தமிழ் லிட்ரேச்சர் தான் எழுதியிருந்தேன். தமிழ் லிட்ரேச்சரில் நம்ம பாடமாக படிக்கிறதுங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு 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 நற்பேர். அது வந்து ஃபார்ச்சுனேட், அது வந்து ஒரு ஒரு பாக்கியம்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி எப்படின்னா அதை படிக்கிறப்ப தான் தெரியும். தமிழ் லிட்ரேச்சருடைய சிலபஸே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக வந்து அது வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒரு சைடு ஃபஸ்ட் பேப்பருங்கிறது தியரியாக இருக்கும். அப்படியே அப்ளிகேஷன் அந்த லிட்ரேச்சர்ஸில் ரெப்ரசன்டேட்டிவ் லிட்ரேச்சர் வச்சுருப்பாங்க. சங்க இலக்கியம், அகத்திணை, புறத்திணை. புறநானூறுல எல்லாம் பார்த்திங்கன்னா புறத்திணையில் அப்படியே மணிமணியான பாட்டுகள், அதாவது புறநானூற்றுடைய உச்சகட்டமான பாட்டுகளை கரெக்டாக சிலபஸில் அப்படியே கட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுதான் பாட்டுப்பா அப்படின்னு சொல்லி அதை படித்தாலே நம்மளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி குறுந்தொகையில் முதல் 25 பாட்டுகள்லாம் சூப்பராக இருக்கும் எல்லாம் படிக்கிறதுக்கே. ஸோ இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி அந்த மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. நவீன இலக்கியத்தில் எல்லாம் கூட மிகச்சிறந்த நூல்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. 1-2 நூல்கள் மட்டும் கொஞ்சம் சொத்தையாக இருக்கும், அது எப்போவுமே இருக்கிறதான்னு வச்சிங்களேன். மற்றபடி நிறைய நம்ம தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வந்து சூப்பர்லி டிராஃப்டட். அது வந்து எந்த விதத்துலேயும் வந்து அப்படியே தியரி, அதுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் லிட்ரேச்சர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழை படிக்கிறதுங்கிறது வந்து அப்படியே அது வந்து சந்தோஷமான விஷயம். அதை என்னென்னா அதை படிக்கிறதுல வந்து கஷ்டம்லாம் எதுவும் நினைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இப்போ வந்து அகிலனுடைய சித்திரபாவைன்னு ஒரு கதை இருக்கும். அந்த கதையை படிக்கிறதுல என்ன, கதையை நல்லா படிக்க வேண்டியதானே. அதை விட என்ன ஈஸியான விஷயம் இருக்க போகுது? அதை விட ஒரு படிக்கிறதுல ஈஸியான விஷயம் இருக்க போகிறதில்ல. ஜெயகாந்தனுடைய குருபீடம்னு ஒரு சின்ன சிறுகதை தொகுப்பு இருக்குது. சிறுகதை தொகுப்பு ஜெயகாந்தன் லிட்ரேச்சரை முழுசாக படிக்காதவங்க கூட குருபீடத்தை ஃபுல்லாக படிக்கிற பொழுது தெரியும், இவர் ஏதோ சொல்கிறாரு. இவர் சொல்கிற விஷயம் வந்து இப்போ எப்படி லைஃப்பில் இப்போ எப்படி இருக்குது, அவர் என்னென்ன முக்கியமான அந்த வாழ்க்கையினுடைய முரண்களை பற்றியெல்லாம் பேசுகிறாரு. இதெல்லாம் கேட்பாங்க, எதிர்பார்ப்பாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட கதையில் அந்த என்ன வாழ்க்கை முரண் இருக்குது, என்ன விதத்தை பற்றி பேசுகிறாரு. படிச்சுட்டு அங்கே போய்ட்டு நான் வந்து வாந்தி எடுக்க முடியாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த மாதிரியான விஷயம் ஸ்கிப் பண்ணிடணும், அதுலேருந்து பண்ணிடணும். அப்படி இல்லை, ஜெயகாந்தன் அந்த கதையில் என்ன மாதிரி கதை மாந்தர்களை படைச்சிருக்காரு அப்படின்னு கேட்க போகிறதெல்லாம் இல்லை. விஷயம் அப்படிலாம் இருக்க போகிறதில்ல. அது எப்படி இருக்குன்னா, இப்போது ஜெயகாந்தனுடைய ஒரு வீடு பூட்டி கிடக்கிறது அப்படின்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையினுடைய சுருக்கம் என்னென்னா, ஒரு மனம் திருந்தி வாழக்கூடிய ஒரு திருடன் வர்றான். ஆனால் அந்த திருடனை வந்து அந்த ஊரில் அதே இடத்துல திருடு செய்து மாட்டிக்கொண்ட திருடன் அவன். ஆனால் அவன் வாடகைக்கு வர்ற பொழுது அந்த வாடகை வீட்டுக்காரர்கள், பக்கத்து வீட்டுக்காரர்கள்லாம், இவன் ஒரு திருட்டு பையன், இவனை எப்படி நம்ம ஊரில் நம்மளுடைய காலனியில் குடியிருக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனை வந்து ஒதுக்குறாங்க. எல்லோரும் சேர்ந்து அவனை வந்து வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த சுச்சுவேஷனில் அந்த திருடனுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய மற்ற பொதுமக்களுடைய மனப்பாங்கு எப்படி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோட மனப்பாங்கு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பற்றி அப்படியே ரொம்ப நுட்பமாக பேசுகிறாரு. நமக்கு தெரியும், அப்போ மனம் திருந்தி வாழக்கூடிய ஒரு திருடனுக்கு இந்த உலகத்தில் ஒரு இடமே இல்லையா, அவருக்குன்னு ஒரு நியாயமே கிடையாதா அப்படின்ற இதே நம்மளுக்கு தெரியும். அப்போ அதை முடிக்கிற பொழுது நம்மளுக்கு தெரியும், கடைசியில் அந்த கதையினுடைய முடிவை பார்க்குற பொழுது நம்மளுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும். ஆஹா, இந்த திருடனையே இப்படி இவங்கெல்லாம் பண்ணிட்டாங்க. அவர் அப்படி வர்ற பொழுது அவர் என்னென்ன கேள்வி கேட்டு போகிறார் அந்த கதையில் ஜெயகாந்தன் என்ன கேட்பார்னா, ஸோ இந்த மாதிரி அவன் மட்டும்தான் திருடனா, அப்போ நீங்களாம் செய்கிறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தனுடைய தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரியான அந்த கதைகளில் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். அப்போது இது எல்லாமே இப்போ இதிலேருந்து அவர் என்ன கருத்து முரண்களையும் அல்லது அந்த என்ன வாழ்க்கை முரண்களையும் அங்கே பேசுகிறாரு, என்ன போலித்தனத்தை வந்து அவர் பேசுகிறாரு அப்படிங்கிறது விஷயந்தான். இது எப்படி நம்ம கம்பேர் பண்ணலான்னா, நம்ம இயேசுநாதருடைய பைபிள் ஸ்டோரி ஒன்று இருக்குது. ஒரு வேசி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்கள வந்து எல்லோரும் கல்லடித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்கிற பொழுது அவர் இயேசுநாதர்கிட்ட கேட்குற பொழுது அவர் சொல்லுவார், யார் எல்லோரும் வீசி கொள்ளிடலாம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆனால் யார் ஒருவர் மனதால் கூட ஒரு வேசமைத்தனத்தை நினைக்காதவரோ அவரது கல் முதல் கல்லாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ அந்த கண்டிஷனுக்கு உட்படக்கூடியவர் யாரும் கூட இல்லை. அந்த விஷயந்தான், இவர் மீது கல்லெறியுங்கள், அந்த கல் எழுதுவதற்கு உங்களுக்கு தகுதி இருக்குதான்னு மட்டும் கல்லெறியுங்கள் அப்படிங்கிறத அதுதான் நம்ம அந்த எல்லோரும் அந்த திருடனுடைய கேரக்டர்லேருந்து அவர் சொல்ல வர்றாரு. இப்போ இந்த ஒப்பீடு இருக்கு இல்லையா, நீங்கள் அத்தனை பேர் முத்தமர் தானா சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு கேப்ஷன் இதில். ஸோ இப்போ இந்த ஒப்பீடை நாம் இலக்கியத்தினுடைய மற்ற வேறு வடிவங்கள் எல்லாம் ஒப்பிட்டு பார்த்து அது அங்கே இன்டர்பிரட்டேஷனாக எழுத தெரிஞ்சிச்சுன்னா
அது ஒரு சிறந்த ஆன்சராக, அது ஒரு சிறந்த ஒரு விடையாக அது கருதப்படும். அதுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். இப்படி தான் குவாலிஃபை பண்ணிக்கணும் யூபிஎஸ்சிக்கு வரவங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது ஒரு நல்ல வாசகராக இருக்கணும், அவ்வளோதான். தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷன் எடுக்கிறவர் நல்ல ஒரு வாசகராக இருக்கணும். அவர் வெறும் எக்ஸாமினேஷன் படிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது. நல்ல ஒரு இலக்கிய வாசகராக தன்னை நிலைப்படுத்திக்கிட்டாருன்னா நிச்சயமாக பண்ண முடியும். சார் இதில் உங்களை நீங்கள் எப்படி சார் ரெடி பண்ணிக்கிட்டீங்க? நான் எப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன்னா, முதல்ல ஹிஸ்ட்ரி என்னுடைய ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நான் ஹிஸ்ட்ரி படித்தேன், என்னுடைய டிகிரி படித்தேன். அதனால் நேரடியாக நேச்சுரலாக அதை செலக்ட். அதுக்கு நீங்கள் கரஸில் படித்து தான் சார் பண்ணி கரஸில் தான்? ஆமாம், கரஸில் தான் படித்தேன். நான் டிகிரி டேரெக்டாக போய் படிக்கல. ஸோ அதனால் கரஸில் தான் படித்தேன். ஸோ அதுலேருந்து டேரெக்டாக நான் அதை எடுத்துக்கிட்டேன். ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு, அதனால் படிக்கிறதுக்கு நான் படித்தேன். பட் ஹிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பட் அது ஈஸியான விஷயமா இல்லை. நீங்கள் சார் பிஜி கூட காலேஜ் பண்ணீங்களா சார்? அதெல்லாம் கரஸ் தானே சார்? இல்லை, நான் பிஜிக்கு கரஸில் தான், நான் டிகிரி கரஸில் தான் பண்ணேன். அதுக்கடுத்து பிஜி ஒன்றும் பண்ணல. நான் அதுக்கடுத்து டேரெக்டாக சிவில் சர்வீஸ் எழுத வந்துட்டேன். ஸோ பிஜி நான் அதுக்கு பிறகு அதில் கண்டினியூ பண்ணல. அதுக்கு பிறகு தான் கம்ப்ளீட் பண்ணேன் சிவில் சர்வீஸ். நீங்கள் காலேஜின்னு போனது பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பருவம் தான் உங்களுக்கு? ஆமாம், கிட்டத்தட்ட அப்படி தான் வச்சுங்களேன். என்னுடைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய காலேஜ், அப்படி வச்சுக்கலாம். என்னுடைய ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னுடைய காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ்னோட வச்சுக்கலாம். ரெகுலராக நம்ம காலேஜில் உள்ள லைஃப் ஸ்டைலில் நம்ம பெருசாக பார்த்ததில்லை. அவங்க எப்படி இருக்காங்கன்றது காலேஜ் லைஃப்பை ஜஸ்ட்டு ஃபேண்டஸியாக பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்ல வேண்டியது.